வெல்கம் டு அவர் சேனல். இது வெட்னஸ்டே காலையில் 10 மணிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் இருந்தது. கட் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலை டெய்லரிங் வேலை வந்துச்சுன்னா கொஞ்சம் வீட்டு வேலை வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாகிடும். அதை முடிக்கிறதா இதை முடிக்கிறதா அப்படின்ற மாதிரி இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு பசங்களையும் கவனிக்கிற வேலை இருக்குது இல்லைங்களா, அதையும் பார்த்துட்ருப்பேன். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பசங்க தூங்குகிற டைமில் ஸ்டிச் பண்ணுவேன். ரொம்ப நாளாகவே நான் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஷாப் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கிளாஸும் பண்ணிகிட்ருப்பேன், கஸ்டமரோட துணியும் வாங்கி தைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால வந்து கடையை வந்து காலி பண்ணுற சூழ்நிலை வந்துச்சு. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது கடை எடுத்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் வேலை. கிச்சனில் வந்து சாமான் எல்லாமே தேய்க்காமல் அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து கேக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ கேக்கும் வந்து செஞ்சுட்டு கிச்சன் ஒர்க்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்து சின்ன சின்ன வேலையை பண்ணிகிட்டே இருப்பேன். கிச்சனில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, எங்கெங்கே எந்தெந்த பொருள் எப்படி வைக்கணும், அந்தந்த பொருளை அப்பப்போ சரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெயின் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, கிச்சன் க்ளீனாக இருந்தாவே வீடே க்ளீன் ஆன மாதிரி தான். அப்படி தான் நம்ம மைண்டுக்கு தோணும். அப்படி இப்படி இருந்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி வேலையே வந்து ஓடவே ஓடாது, சமைக்கவும் தோணாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். அது கவுண்டர் டாப் ஆகட்டும், சாமான் வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதாகட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடணும். நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் அந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். என் குழந்தைங்கிட்ட நான் ஏதாச்சும் ஒரு சின்னதாக வேலை வாங்குகிறேன், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னா, அம்மா உங்களுக்கு நான் கேக்கு செஞ்சு தரேன், ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னேன் அப்படின்னாவே அவங்க வந்து ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க. சரி, குழந்தைங்களும் வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முறையாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை வந்து நம்ம அகைன் சொல்லும் போது அவங்க வந்து செஞ்சு கொடுக்கல அப்படின்னும் போது ஏமாற்றம் தான் வரும். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி, அம்மா உங்களுக்கு நான் கேக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே பசங்களுக்கு வந்து கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். நார்மல் ப்ளைன் கேக் தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு கப்பில் அளந்து போட்டுட்ருக்கேன். மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கப்பெல்லாம் நான் வச்சில்ல. என் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டம்ளர் வச்சு தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பீட் பண்ணும்போது மட்டும் வந்து நல்லா கட்டி இல்லாமல்
ரொம்ப குழைய வரா மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே கேக் வந்து அடிபடாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். நான் ஃபஸ்ட் டைம் கேக்கு ரெடி பண்ணப்போ பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் சோடாவோட மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக போட்டுட்டேன். அளவு வந்து தெரியாமல் போட்டதுனால எனக்கு கசப்பு தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சேர்க்க ஆரம்பித்தேன். பேக்கிங் சோடா வந்து அந்தளவுக்கு சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். ஒரு சிலர் வந்து 1 ஸ்பூன் போடலாம், 2 ஸ்பூன் போடலாம். நான் பார்த்திங்கன்னா எந்த அளவு எடுத்தாலும் நான் அந்த 3/4 ஸ்பூனுக்கு மேலே போடவே மாட்டேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து கரெக்டாக வரா மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஆயிலும் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கெல்லாம் ஊற்றவே மாட்டேன். நான் எடுக்கிற அளவுக்கு 1/4 கப்பு அந்த மாதிரி தான் ஊற்றுவேன். ஏன்னா கேக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்கும்போது திகட்ட ஆரம்பிச்சிடும். எண்ணெயும் ஊற்றுறோம், நம்ம நெய்யை ஆட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதிகமாக வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஓரளவுக்கு தான் வந்து நான் எல்லாமே சேர்ப்பேன். ஏன்னா இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே நான் வந்து சேர்த்து அதை பீட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 30 and 25 மினிட்ஸ்லேயே வந்து கேக் வந்து பேக் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். அப்படி பண்ணலை அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 35 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஹீட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். கேக்கு ட்ரேயில் வந்து அந்த கேக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஊற்றிட்டு நல்லா வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா பபிள்ஸ் இல்லாமல் வந்து கீழே நல்லா ஃப்ளாட்டாக உட்காரும். அப்படி உட்காரும் போது பார்த்திங்கன்னா நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அது வராமல் வரும். பாப்பா பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சி வந்துட்டாங்க, பாப்பாவும் தம்பியும். எழுந்திரிச்சி வந்த உடனே அம்மா கேக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறான் அவன் தம்பி. பாப்பா சொல்கிறா கேக்கு அம்மா பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறான். அவன் ஜாலியாக ஜாலி அப்படின்னு எகிரி எகிரி குதிக்கிறான். ஏன்னா கேக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க, நான் செய்கிற கேக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ப்ரீ ஹீட் முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த ட்ரேவை எடுத்து நான் அதை உள்ளே வச்சிடுறேன். நல்லா ஹீட்டு கொடுத்துருச்சு. ஸோ அந்த ட்ரே எடுத்து நான் வந்து ஓவனில் வச்சிடுறேன். 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து இப்போ டைம் செட் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஓவன் பார்த்திங்கன்னா பேனாசோனிக்கு. ஒரு மாடல்லையும் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். என்னோடய செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஓகே, அது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியராக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைமிங் வச்சேன் பார்த்திங்களா 30 மினிட்ஸ், அதுக்குள்ளார என்னோடய டார்கெட்டு பெரிய டாஸ்க்கு இந்த சாமான் தேய்ச்சி முடிக்கிறது தான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாமான் தேய்க்கிற விஷயந்தான். அதை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அன்றைக்கி சேர்ந்த சாமான் எல்லாமே அவ்வளோ சாமான் ஒன்ஸ் எடுக்கிற சாமான் நெக்ஸ்ட்டு வந்து அதை கழுவிட்டு ரீயூஸ் பண்ண மாட்டேன், நெக்ஸ்ட்டு புதுசாக தான் எடுப்பேன். அதனாலே எனக்கு வந்து சாமான் வந்து அதிகமாகவே சேர்ந்துட்டே இருக்கும். இந்த தேய்க்கிற விஷயந்தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. நிறைய லேடிஸ்க்கு ப்ராப்ளம் இது தான். சாமான் தேய்க்கும் போது அந்த தண்ணி தெளிக்கிறது, மேலே ஒரு மாதிரி நச்ச ஆகிறது, அது வர எல்லாத்தையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நிறைய எனக்கு ரொம்ப தலைவலி எது அப்படின்னா இந்த சாமான் தேய்க்கிறது தான். வீட்லேயே பெரிய டாஸ்க்கே எனக்கு சாமான் தேய்க்கிற விஷயம் மட்டுமே தான். இந்த சம்மர் டைம் வந்துட்டு சுத்தமாகவே நின்று வந்து நம்ம கிச்சனில் வந்து சாமான் தேய்க்கவே முடியல. நான் பாத்திரம் கழுவும் போது ஃபுல்லாக ஸ்வெட்டிங் தான். நான் இன்னும் வந்து கிச்சனில் ஃபேன் ஃபிட் பண்ணாமையே இருக்கேன். ஏன்னா மீஷோவில் இப்போ தான் ஆர்ட்ரு போட்டிருக்கோம். ஏன்னா புது வீடுன்றதுனால ஒன்றா பார்த்து செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிச்சனில் மட்டும் வந்து ஃபேன் ஃபிட் பண்ணாமையே இருந்தேன்.
இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதுனால சுத்தமாக முடியவே இல்லைங்க. சுத்தமாக நின்று அந்த சாமான் தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் சும்மாவே வேர்த்து கொட்டுது எனக்கு. நினைக்கும் போதே வேர்த்து கொட்டுது. ஸோ ஃபேன் போட்டிருக்கேன், ஆர்ட்ரு போட்டிருக்கேன். இன்னும் 1 or 2 டேஸில் வந்துடும்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு அப்படின்னாவே ஃபிட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கேக் ரெடி. ஜாலி அப்படின்ற மாதிரி தம்பி இருக்கான். கேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. கேக்கோட மேலே பார்த்தாவே அவ்வளோ வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. நான் அர்ஜென்ட் படுறனோ இல்லையே, என் பசங்க ரொம்பவே அம்மா கேக்கு அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்குங்க கேக்கு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி முடிச்சிட்டேன். வாவ், ஸ்மூத்தாக வந்திருக்கு. நல்லாவே இருக்குது கேக்கு. பாருங்கள், தம்பிக்கு நல்லா இருக்கா, வாவ் சூப்பராக இருக்கம்மா அப்படின்னாங்க. 2 பேருமே சாப்பிட்டுட்டே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பா நல்லா இருக்கா, அவள் கையை காமிக்கிறா பாருங்கள். சூப்பராக இருக்கம்மா. தம்பி சூப்பராக இருக்கம்மா, அந்த கேக்கோடு சேர்த்து சூப்பராக இருக்கம்மா அப்படின்னு தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். பசங்க என்ஜாய் பண்ணாவே நம்ம மனசு ஹாப்பி தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 சாமான் மட்டும் அப்படியே வச்சுட்டு பசங்களுக்கு போயிட்டு கேக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். ஸோ அதை கட் பண்ணி முடித்து கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த பாத்திரம் எல்லாமே வெசல்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பால் காய்ச்சுற குண்டான் தான் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக சேரும். ஏன்னா பசங்களுக்கு வந்து அப்பப்போ நான் வந்து பால் காய்ச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த பால் காய்ச்சுற குண்டா வந்து நிறைய சேர்ந்துட்டே இருக்கும். அதை தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப டாஸ்க்கு. அதுவும் பெரிய டாஸ்க்கு தான். அது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊறின பிறகு தான் நான் அதை வந்து தேய்ச்சி எடுப்பேன். டிஷ்வாஷரில் போடலாம். டிஷ்வாஷரில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே போடவே மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் கையிலே தேய்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கையிலே தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஓகே, சாமான் தேய்ச்சி முடித்த கையோடு வந்து சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். நான் வந்து எஸ்எஸ்லலாம் சிங்க் போடவே இல்லை. என்ன கவுண்டர் டாப் மேலே டைல்ஸ் போட்டனோ அதே சேம் டைல்ஸ் தான் வந்து நான் வந்து அந்த சிங்க்குக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா யூனிஃபார்மாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து அதை போட்டேன். ஆனால் இது தாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. எஸ்எஸ் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அந்த உப்பு கரெல்லாம் படிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியும். ஒயிட்டானா அங்கங்கே உப்பு படிஞ்ச கரை தெரியும். அந்த எஸ்எஸோட வேல்யூவே தெரியாமல் ஃபுல்லாகவே வந்து உப்பு படிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா நார்மல் ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சாவே பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். அதுவும் இல்லாமல் அதில் வந்து உப்பு கரை படிய வந்து எஸ்எஸ்லலாம் வந்து ஓட்டை போட ஆரம்பிச்சிடும். இந்த கான்க்ரீட் போட்டு நான் டைல்ஸ் ஒட்டுறதுனால அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இந்த சிங்க்குக்கு வரவே வராது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சிங்க் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாகவே பண்ணிட்டேன் அந்த இடத்துக்கு. சாமானெல்லாம் தேய்ச்சி கையோட கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன, பசங்களை கவனிக்கிற வேலை, ஸ்டிச்சஸ் ஒர்க் இருக்குது, சமைக்கிற வேலை, அவ்வளோதான். அதனால் வந்து நான் பாத்திரம் எல்லாமே விலைக்கு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா 2 in 1. மேலே ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே மைக்ரோ ஃபேப்ரிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒர்த்து தான். மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண 5 pieces சூப்பராகவே வேலை செய்யுது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரப் டைப்பில் வந்து திருப்பி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த அழுக்கு எடுத்துரும். அகைன் ரிட்டன் திருப்பி அதை நம்ம அந்த மைக்ரோ ஃபேப்ரிக்கில் தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே க்ளீனாக ரிமூவ் பண்ணி எடுத்துது. அந்த ரெட் கலர் 5 pieces ஆர்டர் போட்டேன். ஃபுல்லாகவே ரெட்டாக தான் வந்தது. நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. எல்லா க்ளீனிங் ப்ராசஸ்க்கும் நான் இந்த கிளாத்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி க்ளீனிங் ஒர்க் இருக்கும். ஏன்னா நான் வந்து இது தான் க்ளீன் பண்ணணும், அதுக்கு அடுத்தது இது தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னுலாம் பார்க்க மாட்டேன். க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன். எதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 week ஒன்ஸு க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் ஐடியா பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு க்ளீன் பண்ணுற மூடு வந்துடுச்சு அப்படின்னாவே நான் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி இந்த நாள் பார்க்க மாட்டேன். ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை க்ளீன் அப்படிலாம் இல்லைங்க. எப்போ எனக்கு க்ளீன் பண்ண தோணுதோ அப்போ க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம வீடு நம்ம டைம்.
வெட் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி முடிச்சிடுவேன். கவுண்டர் டாப்பு மேக்ஸிமம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மாட்டேன். க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து காயறதுக்கு லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து கவுண்டர் டாப்லேருந்து தண்ணி எல்லாமே ஃப்ளோரில் வந்து சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால் இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக படும். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ஏரியா மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, ஏன்னா அந்த பக்கம் தான் நான் வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணுவேன். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும் நல்லா ஸ்க்ரப் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி லைட்டாக போட்டு அந்த இடம் மட்டும் வைப் பண்ணி எடுத்துடுவேன். எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தா மட்டும்தான் எனக்கு வந்து கிச்சனில் எல்லாமே ஓவரால் க்ளீன் பண்ண மாதிரி ஒரு மூடு வரும். ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அது கையோடு வந்து ஃப்ளோரையும் பெருக்கி தொடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை கிச்சன் ஓவரால் க்ளீனிங் ஓவர் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை நான் பார்க்க போயிடுவேன். ஸோ அதனால தான் வந்து இது முடித்த கையோட மேட் எல்லாமே எடுத்து உதறிட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு சரி துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் வந்து கிச்சனை வந்து டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்டு வரும். எனக்கு வந்து எப்போ தோணுதோ அந்த நேரத்துக்கு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் வீட்டில் வந்து கிச்சன் ஆகட்டும் எந்த பிளேஸாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு இருக்கவே கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ க்ளீன் பண்ணணும் இந்த ஏரியாவை. இப்போ வந்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் 1 டேயில் வந்து இருக்கிற 3 பாத்ரூம் இருக்குன்னா அந்த 3 பாத்ரூமும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். எனக்கு அந்த மைண்டு வந்து தோணணும், இன்றைக்கி இந்த நாளில் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ க்ளீன் பண்ண கையோடு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் வரணும் அப்படி இல்லைங்களா. ஸோ ஒரு வத்தியை வந்து ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே கம்மன்னு ஒரு ஸ்மெல் வரும். என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு டிஃபன் செய்கிற வேலை தான். ஸோ இப்போ தாங்க ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எல்லா வேலையும் முடித்தா மாதிரி ஃபீல். கிச்சன் முடித்தாவே எல்லா வேலையும் முடித்தா மாதிரி. ஓவரால் கிச்சன் ஃபினிஷ். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இதோட வீடியோ வந்து ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.